இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை புதூர்நாடு அடுத்து பாத்தீங்கன்னா வழுதலம்பட்டு விளாங்குப்பம் நடுகுப்பம் 3 வில்லேஜ்ல ஸ்ரீ மத்தியில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ காளியம்மன் கோயிலுக்கு தான் இருக்கும். நம்ம காளியம்மன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமா பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் வர அதிகம் கூட்டம் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் நம்மளுக்கு தெரியுது ஜவ்வாது மலை காளியம்மன் கோயில்னா கீழே இருக்கிற எல்லா மக்களுக்கும் இப்ப தெரியுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தை பொங்கல் வச்சிருக்காங்க. எல்லாம் தை 1ஆம் தேதின்றால் இன்னைக்கு மக்கள் கூட்டமும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க இந்த கும்பாபிஷேகம் எப்ப கோயில்ல இருந்து கேட்டு இருக்கீங்க. இது நம்ம ஊர் மக்களே இருக்கிறாங்க. நம்ம வழுதலம்பட்டு விளாங்க 3 மத்தியில் இருக்கும் இந்த ஊர் மக்களே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். இதை பத்தி இந்த கோயிலை பத்தி சில இதை கேட்கலாம். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். உங்க நேம் என்ன? காசலிங்க. காசலிங்க. இதே ஊருங்களா? இதே ஊரு. இது வந்து பாத்தீங்கன்னா கோயில் எப்போ வந்து இருக்குன்னு தெரியுங்களா? எனக்கு தெரியாது. அவங்க பாட்ட காலத்துல இருந்து அப்ப வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்குது. தலைமுறை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கேக்குறாங்க இது கோயில் இப்ப பிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. ஓகே ஓகே. இது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. இது முடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? தோராயமா ஒரு 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும். இப்ப இங்க முன்னாடி கட்டிட்டு இருக்காங்க, பின்னாடி கட்டி இது என்ன? இது முன்னாடி எதுக்கு இப்படி கட்டிட்டு இருக்காங்க? ராஜகோபுரம் நுழைவாயில். அது வந்து பழைய கோயில இருந்தது வந்து அது இது ஒரு சைடு மட்டும் தான் வருதுங்களா இல்ல? இப்போதைக்கு இன்னும் முடிவு பண்ணல. போக போக மேக்ஸிமம் ஒரு 2 வருஷம் ஆயிடும். 2 வருஷம் ஆகலாம். ஓகே. முன்கூட்டி தோராயமா 2 வருஷம். அதுக்கு மேல கரெக்டா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகே ஓகே. வேலை நடக்கிறத பொறுத்து. ஓகே ஓகே. இப்போ வந்து இங்க ஃபங்க்ஷன்ன்றது வந்து எப்ப நடக்குது? இன்னைக்கு தை 1ஆம் தேதி இன்னைக்கு நடக்குது. மீதி நாள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும்? மீதி நாள் பங்குனி உத்திரம் திருவிழா. ஓகே ஓகே. மெயின் திருவிழா பங்குனி உத்திரம் தான் மெயின் திருவிழா. ஓகே ஓகே. மத்தபடி மாசத்துல அமாவாசை நல்லா ஃபேமஸா பண்ற ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வரும். சரி சரி. ஓகே ஓகே. ஓகே ஓகே. அமாவாசை அந்த நைட் ஏதாவது ப்ரோக்ராம் அது மாதிரி வைப்பாங்களா? இல்ல தெருக்கூத்து இருக்கு. ஓகே ஓகே. அம்மன் மணிக்கு தாலாட்டு இருக்கு. ஓகே ஓகே. இங்க வந்து தங்கிடலாம். மக்கள் அங்க வந்து தங்கிட்டு மறுபடியும் பஸ் வசதி எல்லாமே இருக்குங்களா? பஸ் வசதி இருக்கு. அன்னதானமும் இருக்கு. ஓகே ஓகே. சரி சரி. வெளியில இருந்து வர மக்களுக்கு அன்னதானம் உண்டு. இங்க பங்குனி உத்திரம் தான் ஃபேமஸ். இப்போ வர பங்குனி உத்திரம் 2 மாசம் 3 மாசத்துக்கு கழிச்சு நல்லா பயங்கர செலப்ரா இருக்கும். செவ்வாய் பயங்கர திருவிழா. ஓகே ஓகே. இது எப்படி நீங்க மட்டும் ஒரு வில்லேஜ் மட்டும் செய்யறாங்களா இல்ல இது எப்படி? 3 வில்லேஜ். ஜவ்வாது மலை ஃபேமஸ்னு சொல்றாங்க காளியம்மன் கோயில். 3 வில்லேஜ் சேர்ந்து 3 வில்லேஜ் வழுதலம்பட்டு நடுகுப்பம். ஓகே ஓகே. 3 வில்லேஜ் சேர்ந்து தான் இது ஃபேமஸா நடத்துறோம். இது எப்படி சாமி திருவிழான்னா எப்படி ஒவ்வொரு வில்லேஜ்ல இருந்து வருமா இல்ல எப்படி வரும்? ஆமா, தனித்தனியா நடுகுப்பம் ஒரு இடத்துல இருந்து சாமி வரும். வழுதலம்பட்டுல இருந்து வரும். விளாங்குப்பத்துல இருந்து வரும். 3 வில்லேஜ்ல வந்து ஒரே இடத்துல சாமி சேர்ந்து அப்புறம் தான் மூலஸ்தானத்துக்கு போவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வழுதலம்பட்டு வில்லேஜ் இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அதாவது பங்குனி உத்திரம் தான் அதிக ஃபேமஸான திருவிழான்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அமாவாசைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து நிறைய வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது இப்போ அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நைட்டு வந்து தெருக்கூத்து நடைபெறும். அந்த நைட்டை வந்து அம்மனுக்கு தாலாட்டம் நடைபெறும். அது இல்லாம இந்த கும்பாபிஷேகம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நிறைய பேர். கும்பாபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லைன்றாங்க. இன்னும் 1 வருஷம் கூட ஆயிடும், 1.5 வருஷம் கூட ஆயிடும்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்து ராஜகோபுரம் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது முடிச்சுட்டு இன்னும் 2 பக்கம் ராஜகோபுரம் கட்டுறத தகவல் வந்திருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்ன ஒர்க் எல்லாமே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பங்குனி உத்திரம் வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கும். நீங்க ஏதாவது வந்து பார்க்கணும்னா வந்து ஜவ்வாது மலை கூகுள்ல போட்டா வரும். ஜவ்வாது மலை காளியம்மன் கோயில் போட்டா வரும். நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர்ல இருந்து புதூர் டைரக்டா நம்மளுக்கு இந்த காளியம்மன் கோயிலுக்கு பஸ் வரும். அமாவாசை டைமும் வரும், பங்குனி உத்திர டைமும் வரும். நீங்க டைரக்டா காளியம்மன் கோயில இருந்து நீங்க பஸ் ஏறினாவே இங்க டைரக்டா வந்து நம்ம இறக்கிடுவாங்க. ஏதாவது தகவல் வேணும்னா என்னுடைய கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஏதாவது லொகேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் லொகேஷன் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ. நான் இதை மட்டும் போட்டுட்டு இருக்க முடியாது. நடுவில்